வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் 13வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாய நிலங்களை பாலைவனமாக்கும் என்றும் பொதுமக்களின் நலனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் என்றும் கூறி நெடுவாசல் பகுதியில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மறியல், முற்றுகை, வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுவது என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போராட்டத்தை முன்னெடுக்க அப்பகுதியில் உள்ள 80 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் முடிவு செய்துள்ளனர். 13வது நாளாக இன்று நடைபெற்று வரும் போராட்டத்தில் இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இத்திட்டத்தை மூடுற வரைக்கும் இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்போட நாங்கள் இங்கேருந்து போகவே மாட்டோம். எப்படி ஜல்லிக்கட்டில் நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதே போல் இந்த திட்டத்தையும் நாங்கள் ஒழிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடுவோம். நெஞ்சு வெடிக்கிறது, விவசாயி சாக போகிறான். இதுக்கு மத்திய அரசு என்ன பதில் கூறுகிறது? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை மத்திய அரசை கண்டித்து நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம். இந்த மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்ற கேட்டுட்டு இருக்கவங்களும் சரி, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அதிகமாக வேணும். எங்களுக்கு இப்போ இந்த விவசாயிகள்லாம் தனியாகவே போராடிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மொத்தமாக எங்களுக்கு இங்கே வரணும். நாங்கள் 11 நாளாக இங்கே தான் உட்காந்து இருக்கிறோம். யாருமே எங்களுக்கு இந்த மீத்தனை எடுப்போம்னு சொல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறோம். நாங்கள்லாம் இந்த மீத்தனை எடுக்கிற வச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் விடவே மாட்டோம். மக்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது விவசாயம் தான். இந்த விவசாயத்தை தவிர இந்த ஊருக்குள்ள வேற எந்த ஒரு ஃபேக்டரி, கம்பெனி எதுவுமே கிடையாது. விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். இந்த விவசாயத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இருக்க மக்கள் அனைவரும் என்ன செய்யணும்னே தெரியல. அவரை சாப்பிட்றதான் முடிவு. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. கொஞ்சம் போர் போட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஹைட்ரோ கார்பனை தயாரித்தா நாங்களாம் எங்கே சார் போவோம்? நாங்கள் எப்படி சார் வாழ்கிறது? இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? மத்திய கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்காம நல்லது கெட்டது செய்யாமல் அப்புறம் எதுக்கு மத்திய கவர்மெண்ட்னு இருக்குது? இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காங்குறிச்சியிலும் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மண்ணை காக்கும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவ மாணவியர் தெரிவித்துள்ளனர். கையெழுத்து போட்டு ஒரு மனுஷன் சாமான்லாம் இறக்கி கோழி முள்ளு கம்பி அடைச்சு உள்ள யாரையுமே வரவிடாம மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம் தான் சொல்லி எடுத்தாங்க. அதோட விவரங்கள் தெரியாது. அப்புறம் 3 டன்னு ஆயில மண்ணெண்ணெய் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் போயிருக்கு, இந்த செக்கப்புக்கு போயிருக்கு, எங்களுக்கு தெரியாது. போயிருக்கு. அப்புறம் தான் அவங்க மூடிட்டாங்க. ஒரு வருஷம் இருக்கும் மூடிட்டாங்க. மூடினது அப்புறம் எங்களுக்கு நிலத்தை குத்தகையாக தான் கேட்டாங்க. குத்தகையாக கேட்டிருக்கிறோம். நாங்கள் குத்தகையாக கேட்கவும் உங்களுக்கு பணம் இவ்வளவு தாரோம் அப்படின்னாங்க. குத்தகை 16,000. எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ 16,000 தான் கொடுத்தாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வரும்போது ஒரு 20 பேரும் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஊர்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் இங்கே 4 நாள் ஆச்சு. இங்கே இருக்கிற மக்கள் தான் அவங்க இடத்த கொடுத்து, நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஏதோ எடுத்துகிட்டு வரலாம், அவங்க ட்ரெஸ்ஸை தான் எங்களுக்கு போடுறதுக்கு கொடுத்து, சாப்பாட்டு முதல் கொண்டு அவங்களே செஞ்சு நாங்கள் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிகிற வரைக்கும் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம். இந்த ஊருடைய பேர் கருக்காக்குறிச்சி. இந்த இடத்துல தான் எல்லாமே இங்கே தான் போட்டிருக்காங்க. அந்த கழிவுகளையும் அகற்றப்படம் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அங்கே இத்தனை வருஷமாக இருக்குது இந்த கழிவு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக இருக்குது. இன்னும் அது க்ளீன் ஆகாமல் அப்படியே இருக்குது. அது எதுவும் மழை பெஞ்சிலும் மண்ணும் வீணாகிட்டு இருக்கு. எங்கள் விவசாயம் பண்ண முடியல. அந்த நிலைமையில் அங்கே இருக்குது. அங்கே போட்டு போனாங்க. அது என்ன லீக்கேஜ் இருக்குது, அதுலேயும் லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி அதிகமாகச்சுனாக்கா அதில் பபுள்ஸ் வருது, அது லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வருது. மயக்கம் வர்றது, கேன்சர்ஸ் பல விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இங்கே யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருந்தாங்கன்னு ஒரு 2 நாளாக இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா காலேஜில் இருந்தோம், எல்லா ஸ்கூலில் இருந்தோம், பல கிலோமீட்டர் தாண்டி அவங்களாம் ஒரு போலீஸ் தடுப்பை மீறி வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க இங்கே எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி சொல்கிறது, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் தான். இது பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி தான். இப்போ இந்த மாதிரி மழையும் பெய்யலை. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யலை,
தண்ணியும் ரொம்ப வாட்டர் லெவல்லாம் ரொம்ப கீழே போயிருச்சு. அதனால நாங்கள் விவசாயத்தில் என்ன விவசாயம் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க. முதல்ல மீத்தேன் வாயுன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்போ ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. இயற்கையிலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர் போடுறோம், விவசாயத்தில் தண்ணிக்காக ஒரு போர் போடுறோம். போடும்பொழுது எர்த்தில் கீழே போகும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்படி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா போர்லேருந்து தண்ணி அதுவாக வந்து ஊற்றும். அதுபோல் இந்த இடத்துல என்ன உருவாகும்னா அந்த கசடு வெளிவரும். அது இருக்கலாம் மேபி. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இருக்கலாம். ஆனால் என்ன சூழ்நிலை அப்படின்னா இதை எடுக்கிறதுனால என்ன உருவாகும், ஒருவேளை நமக்கு இங்கே மீத்தேனே கிடைச்சாலும், ஆனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம், மீத்தேன் கிடைச்சாலும் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா, அப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படும். இன்னைக்கு விவசாயம் பாதிச்சுன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நெடுவாசலில் நடைபெறும் மக்கள் போராட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஐயா வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் தொடர்ச்சியாக 12 நாட்களாக மக்களுடைய போராட்டம் நடைபெற்று இருக்கு. தொடர்ச்சியாக பாமக இது திட்டத்தை எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பொதுமக்களுடைய போராட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் தமிழகம் பூராவும் வெடிக்கிற நிலையில், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக நம்முடைய ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அங்கே சென்று இந்த மக்களை அவர்களுக்கு சொல்லி இந்த திட்டம் கொண்டு வரப்படாது, மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம், மக்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். இது சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 3ஆம் தேதி அங்கே செல்லுகிறார். அந்த அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நெடுவாசலில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய இருக்கிறார். ஆக இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மக்கள் எதிர்ப்பு மீறி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் அதற்கு ஒரு முடிவு வெட்ட வேண்டும். தொடர்ச்சியாக மத்திய அரசு இந்த நாட்டினோட வளர்ச்சிக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், போராட்டம் செய்வதற்கு சரியில்லைன்னு சொல்லி மத்திய அமைச்சர் கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டிற்கு வராத உழவர் சந்தையை உடனடியாக திறக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டில் கமுதியில் தமிழகத்தின் 123வது உழவர் சந்தை துவக்கப்பட்டது. இந்த உழவர் சந்தை கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாடின்றி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு இயந்திரங்கள், தராசுகள், உபகரணங்கள் உள்ளிட்டவை முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து கமுதி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கேட்டபோது உழவர் சந்தைக்கும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தமில்லை என்றார். ஆனால் கமுதி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் உழவர் சந்தை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டு அவர் தற்போது வரை ஊதியம் பெற்று வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் கமுதியில் அனைத்து முக்கிய தெருக்களின் நடைபாதைகளை ஆக்கிரமித்து காய்கறி வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே கடந்த 7 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள உழவர் சந்தையை உடனடியாக திறக்க பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உழவர் சந்தை அவுட்டில் கட்டியிருக்காங்க. இது அவுட்டர் கட்டினால மக்களுக்கு ஒரு பயன் இல்லாமல் கிடக்கு. இந்த உழவர் சந்தை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயோ இல்லை கமுதிக்கு சென்ட்ரலையோ இருந்துச்சுன்னா மக்கள் பயன்பெறுவாங்க. இதனால் அந்த அவுட்டரில் கட்டினால ஒரு பயன் இல்லாமல் சும்மா கிடக்குது அந்த உழவர் சந்தை. மக்கள் நடமாட்டம் அங்கே அதிகமாக கிடையாது. அது ஒரு ஓரமாக இருக்கனால, அது பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கனால மக்கள் நடமாடுற இடத்துல உழவர் சந்தை வச்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. பொதுமக்கள், கமுதி மக்கள், சுற்றுவட்டார மக்கள்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பெரம்பலூர் அருகே வேகமாக பரவும் தோல் வியாதியால் ஏராளமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள புதுவேட்டக்குடி, வயலூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஒருவித சரும நோயால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பலருக்கும் சருமத்தில் ஒருவித அரிப்பு ஏற்பட்டு தோலில் தடிப்பு உண்டாகி கடுமையான எரிச்சல் உண்டாகிறது. இதை அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களிடம் காண்பித்தால் அவர்கள் கொடுக்கும் சிகிச்சை மற்றும் மருந்தினால் ஒரு சில மணி நேரத்திற்கு மட்டுமே அரிப்பு அடங்குவதாகவும், ஆனால் மீண்டும் தோலில் அரிப்பு உண்டாகுவதாகவும் பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவிக்கின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தாக்கும் இந்த சரும நோய் பரவுவதற்கான காரணிகள் குறித்து சுகாதாரத்துறையினர் சரியான விளக்கமளிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சரும நோய் பரவாமல் தடுக்க தேவையான மருத்துவ முகாம் அமைத்து சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மக்களுக்கு வந்து சிறியவங்கலேருந்து பெரியவங்கள வரையும் ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் தூங்க முடியல. அதை நீங்கள் வந்து நேரடி நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் என்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணி. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தில் கொண்டு ஒரு சிறப்பு முகாம் ஊரில் நடத்தி அதுக்கான வந்து பரிசோதனை செஞ்சு மற்ற மக்களுக்கு இது பரவாமல் நீங்கள் வந்து இதை தடுக்கணும். அரியலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதில் காட்டியும் மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இது வந்து காற்றில் வருதா இல்லை தண்ணியில் வருதா இல்லை பருத்தி வீட்டில் வச்சிருக்கோம் அதனால் வருதா எதனால் வருதுன்னு தெரியவே இல்லை. டாக்டர் கேட்டால் எதனால் வருதுன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஒன்லி வந்து இது மட்டும் தான் கொடுக்குறாங்க, டேப்லெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, ஆயில்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் திருப்பியும் அது வந்துகிட்டே இருக்குது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கியதில் 28 மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தனர். இருங்கலூர் தோமையார் தேவாலய தவசு காலத்தினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அண்மையில் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கியதால் திருச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை உட்பட மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது 28 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி அருகே கிராம மக்கள் தங்களது சொந்த செலவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிலையை நிறுவியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சுவலகிரி அருகே உள்ளது காமநாயக்கன்பேட்டை. இந்த கிராம மக்கள் தங்கள் சொந்த செலவில் 10 அடி உயரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளை நிறுவியுள்ளனர். கிராமத்தின் நுழைவாயில் பகுதியில் நிறுவப்பட்ட சிலைகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் சிலைகளை திறந்து வைத்து ஏழை மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதனை அடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தரமற்ற சாலை அமைப்பதாக கூறி ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலநீலித நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேசியாபுரம் கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள சாலைகளில் பழுதான இடத்தில் மட்டும் தார் மற்றும் ஜல்லிக்கற்கள் அமைத்ததாகவும் இதனால் சாலைகள் தரமற்றவையான உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்ட கிராம மக்கள் இயந்திரங்களையும் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரோடு வந்து இவ்வளவு கேவலமாக நடந்திருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இதை விட கேவலமாக எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேவலமாக போட்டிருக்காங்க. பாதி தூரம் இவங்ககிட்ட கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், பாதி தூரம் தான் எங்களுக்கு வந்து கிளச்சி போகிறதுக்குள்ள அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கு பணமே கொடுக்கல, நாங்கள் வந்து ஓசியில் வந்து வேலை பார்த்துட்டு போகிற மாதிரி அவங்க வந்து பேசி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தாராபுரம் அருகே உள்ள பாலசுப்ரமணிய நகரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிலத்தடி நீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் மின் மோட்டார் பழுதானதால் குடிநீர் விநியோகம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சீரான முறையில் குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் தாராபுரம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ஆடியோ வீடியோ வந்து பார்த்துட்டு சரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் வந்து பார்க்கல, அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எடுக்கல. தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? குழந்தையில வச்சுட்டு நாங்கள் தெருவாக குடங்களை தூக்கிட்டு நாங்கள் போகிறோம். ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்கலீங்களா? சொல்லுங்க. எங்களுக்கு இதெல்லாம் கேட்கற உரிமை இல்லைங்களா? தண்ணி தான் மெயினாக வேணும். தண்ணி இல்லைன்னா உயிர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவிலின் அருகே போதிய குளியல் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லை எனவும் பேருந்து நிலையம் பெரும்பாலும் கடைகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் சரிவர வராததால் பல மணி நேரம் காத்திருப்பதாகவும் பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாசி திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை வசதியும் கிடையாது. இது வரைக்கும் முக்கியமாக பாத்ரூம்
அந்த அடிப்படை வசதி சுத்தமாக கிடையாது. முக்கியமாக நிழற்கூடை வந்து எதுவுமே கிடையாது. பொதுமக்கள் எல்லாருமே வந்து வெயிலில் தான் நின்று அவதிப்படுறாங்க. முக்கியமாக என்னென்னா பேருந்துகள், தனியார் பேருந்தும் சரி கவர்மெண்ட் பேருந்தும் சரி, இங்கே வந்து அந்தந்த வழித்தடத்தில் இந்த பேருந்துகள் நிற்கிறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்தந்த இடத்துல நின்றுக்கிறாங்க. மக்கள் வந்து பேருந்து பார்க்குற அங்கேயும் போகிற இதெல்லாம் விபத்து நிறைய ஏற்படுது. சென்னையில் மின்சார ரயில்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் சென்னை தாம்பரம் இடையே சென்ற மின்சார ரயிலில் கூட்ட நெரிசல் அதிகம் இருந்த பெட்டியில் பயணித்த இளைஞர்கள் 3 பேர் மின்சார கம்பத்தில் மோதிய விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கு கூட்டம் அதிகம் இருக்கும் வேளையில் குறைவான ரயில்களை இயக்குவதே காரணம் என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காலை வேளையில் தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை ஃபாஸ்ட் ரயில் இயக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த ரயில் இயக்கப்படுவதில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தாம்பரத்தில் இருந்தோ செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரையிலோ ஒரே சீராக கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டால் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும் எனவும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அத்துடன் ரயில் நிலையங்களில் அதிகப்படியான காவலர்களை ரோந்து பணியில் அமர்த்துவதன் மூலம் திருட்டு படிகளில் பயணிக்கும் பயணிகளையும் கட்டுப்படுத்தலாம் எனவும் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். 48 வில்லேஜ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாம்பரம் மிகப்பெரிய யூஸ் பண்ணுறாங்க மக்கள். இறங்குறது ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் தான் நம்பர் 1. பாக்கி ஸ்டேஷன்லாம் அப்புறம் தான். அது இல்லாமல் கொஞ்சம் இன்னும் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து நிறைய வண்டி கொடுத்தா பப்ளிக் ரொம்ப சௌரியமாக இருப்பாங்க. பார்க்கும் வரைக்கும் எல்லாமே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. எந்த ட்ரெயின் 10-10:30 மணி வரைக்கும் எந்த ஃபாஸ்ட் போட்டாலும் சரி ஃபுல்லாக எல்லாமே ரஷ்ஷாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில் இறங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுறது. எல்லாமே ஸ்குவீஸாக தான் இறங்குறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆதிதிராவிட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து மேலூரில் கல்லூரி மாணவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் ஏராளமான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இதுவரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் உடனடியாக கல்வித்தொகை வழங்க கோரியும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரி நுழைவு வாயிலில் மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்லக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இன்னும் வழங்கப்படாமலே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு தேர்வு கட்டணம் மற்றும் பட்டமளிப்பு விழாவுக்கான கட்டணம் உடனடியாக வசூல் செய்யப்படுகிறது. வசூல் செய்வது உடனடியாக நிறுத்த வேண்டும். பட்டியலின மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை உடனடியாக ஆதிதிராவிட நலத்துறையானது உடனடியாக செலுத்திவிட வேண்டும் என மேலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 அலகில் 3 அலகில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 அலகுகளிலிருந்து 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக 5 அலகுகளில் தற்காலிகமாக நேற்று முதல் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 அலகுகளில் 3 யூனிட்டில் இன்று மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் ஓடும் பேருந்தில் பயணிகளிடம் செயின் பறிக்க முயன்ற 2 பெண்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து தக்கலைக்கு அரசு பேருந்து ஒன்று இன்று காலை சென்றது. அப்போது பேருந்தில் பயணம் செய்த 2 பெண்கள் பேருந்தில் ஏறும் மற்ற பெண் பயணிகளை இருக்கையில் அமர செய்துவிட்டு அவர்கள் அருகே நின்று கொண்டதாக கூறப்படுகின்றது. இது மற்ற பயணிகளை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது பெண் பயணி ஒருவரின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றதை மற்ற பயணிகள் பார்த்து கூச்சலிட்டனர். இதனால் சுதாரித்துக் கொண்ட 2 பெண்களும் பேருந்தில் இருந்து தப்பி ஓடினர். இதனையடுத்து அப்பகுதியில் நின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் 2 பெண்களையும் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு தடை விதிக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்பனை செய்ய தடை விதிக்க கோரி ஸ்ரீவைகுண்டத்தில் குளிர்பானங்களை கீழே கொட்டி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இயற்கையான பானங்கள் குறித்து மக்களுக்கு அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.